அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். 2025ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை நட்சத்திரங்கள் வருவதால் எந்த நாளில் முருகனுக்கு விரதமிருந்தால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற்று வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களிலே மிகவும் பக்திமயமான மாதமாக இருப்பது ஆடி மாதம் ஆகும். இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படும் நிலையில் ஆடி கிருத்திகை தனித்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இந்த நாள் போற்றப்படுகிறது. ஆடி கிருத்திகை அப்படின்னா என்ன? சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரைகளில் இருந்து 6 குழந்தைகளாக அவதரித்தன. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். 6 குழந்தைகளாக அவதரித்த முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் வரத்தை சிவபெருமான் அவர்களுக்கு அளித்தார். மேலும் இந்த நன்னாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க ஏற்ற நாள் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன. அதாவது ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20 மற்றும் ஆடி 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16 ஆகிய 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதனால் இரண்டில் எதை ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 நாட்களுமே மிகவும் தவறவிடக்கூடாத மிகவும் சிறப்பு மிக்க நாட்களாகும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி ஆகிய தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் 16 தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஜூலை 20ஆம் தேதிதான் ஆடி கிருத்திகை விழா என்று இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது. எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது? ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ஆம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் இணைந்த நாளில் வருகிறது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது. இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அதேபோல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது. அது மட்டுமல்ல, அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருவதும் ஒரு சிறப்பாகும். இது முருகன், பெருமாள், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது. இதனால் பக்தர்கள் 2 நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்வு செய்து கொண்டு விரதம் இருக்கலாம். முடிந்தவர்களும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் 2 நாட்களிலும் விரதம் இருப்பது 2 மடங்கு பலனை தரும். இந்த பதிவின் மூலம் 2025ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை நட்சத்திரங்கள் வருகிறது என்பதை பற்றியும் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாளின் சிறப்பை பற்றியும் எந்த நாளில் விரதமிருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். குழந்தை பேறு வேண்டியும் திருமண வரம் வேண்டியும் பக்தர்கள் இந்த 2 ஆடி கிருத்திகை நாளையும் தவறவிடாமல் விரதமிருந்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.